அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பொதுவாகவே ரமலானிலே நோன்பு நோற்ற நிலையிலே பல சந்தேகங்கள் நமக்கு வரலாம். இதெல்லாம் நோன்பை முறித்து விடுமா, இவைகளை எல்லாம் செய்யலாமா என்பதாக. அப்படிப்பட்ட சந்தேகங்களில் ஒரு சிலவற்றுக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவிலே நாம் பதில்களை காண்போம். அல்லாஹு தாலா மார்க்கங்களை விளங்கும் நசீபை எல்லா மக்களுக்கும் தந்தருள் புரிவானாக. குறிப்பாக குளிப்பு கடமையான நிலையிலே ஒருவர் சஹூர் உணவை சாப்பிடலாமா? காலையில் எந்திரிக்கிறாரு, எழும்பொழுது சஹருடைய நேரம் முடிய போகிறது, சிறிது நேரம்தான் இருக்கிறது, கடமையான குளிப்பு அவருக்கு இருக்கிறது என்று சொன்னால் அந்த நிலையிலே சாப்பிடலாமா என்று கேட்டால் மார்க்கம் தெளிவாகவே சொல்லி காட்டுகிறது. குளிப்பு கடமையான நிலையிலே ஒருவன் சாப்பிடலாம். ஒருவன் அதே குளிப்பு கடமையுடனேயே அவன் நாள் முழுவதும் இருந்தாலும் அவனுடைய நோன்புக்கு எந்த பாதிப்பையும் அது ஏற்படுத்தாது. ஆனால் குளிப்பு கடமையான நிலையில் அப்படியே இருப்பதை மார்க்கம் வெறுக்கிறது என்பதாக தெளிவாகவே இமாம்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அதே நேரத்திலே ஒருவன் நோன்பு வைத்த நிலையிலே நோன்பு வச்சிருக்கிறான், நோன்பு வச்ச நிலையில் உறக்கத்தில் குளிப்பு கடமையாகி விடுகிறது. குளிப்பை கடமை ஆக்குவதை மார்க்கம் மிகப்பெரிய அளவிலே நோன்பு முறிப்பதற்கான காரணமாக சொல்கிறது. ஆனால் ஒருவன் உறக்கத்தில் தானாக அவனுக்கு குளிப்பு கடமையாகிறது என்று சொன்னால் நோன்பு வைத்த நிலையாக இருந்தாலும் அவனுடைய நோன்புக்கு எந்த இடையூறும் ஏற்படாது. அவன் நல்ல விதத்திலே குளித்தால் மட்டும் போதுமானது என்று மார்க்கம் பேசுகிறது. அப்படி குளிக்கும் பொழுது சாதாரணமாக நோன்பில்லாத சூழலிலே குளிப்பதை போன்று நல்ல விதத்திலே வாயெல்லாம் கொப்பளித்து நீரை உள்ளே செலுத்துவதில் கடப்பு செய்வதை போன்ற ஒரு சூழலை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது என்று மட்டும் மார்க்கம் தெளிவாகவே பேசுகிறது. ஆக சஹருடைய நேரத்தில் ஒருவனுக்கு குளிப்பு கடமையாக இருந்தால் அப்படியே அவன் சஹருணவை சாப்பிடலாம், அதற்கு பின்னால் குளித்து விட வேண்டும். அதே நேரத்திலே ஒருவன் நோன்பு வைத்த நிலையிலே தானாக குளிப்பு கடமையாகிவிட்டால் நோன்பிற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று மார்க்கம் தெளிவாகவே சொல்லி காட்டுகிறது. அதே போன்று நோன்பு வைத்த நிலையிலே ஒருவன் தாராளமாக இரத்த தானம் கொடுக்கலாம், தாராளமாக குளுக்கோஸ் போடலாம், தாராளமாக நரம்பூசிகள் எல்லாம் போடலாம். காரணம், இந்த குளுக்கோஸ் நரம்பூசிகள் இவைகளை பற்றியெல்லாம் மார்க்கம் சொல்லும் பொழுது இந்த குளுக்கோஸ் நரம்பூசிகள் எல்லாம் அவனுடைய இறைப்பையை அடைவதில்லை என்று பேசுகிறார்கள். பொதுவாகவே நோன்பு முறிவதற்கு மூளை, குடல் ஆகியவற்றினுள் ஏதேனும் பொருள் செல்வதோ அல்லது உடலில் இருக்கக்கூடிய அசல் துவாரங்களின் வழியாக ஏதேனும் ஒன்று உள்ளே செல்வது ஆகிய இரண்டு காரணங்களைத்தான் இமாம்கள் சொல்கிறார்கள். அந்த இரண்டுமே குளுக்கோஸ் போடுவதிலோ இன்ஜெக்ஷன் செய்வதிலோ நரம்பூசி போடுவதிலோ இல்லை. காரணம், சாதாரணமாக ஒருவர் குளிக்கிறார், நோன்பு வச்சுட்டு குளிக்கலான்னு எல்லாத்துக்குமே தெரியும். குளிக்கும் பொழுது வியர்க்கும் உடலின் வியர்வை வரும் எல்லா துவாரங்களின் வழியாக நீர் செல்கிறது, உடலுக்கு புத்துணர்ச்சியும் கிடைக்கிறது. இதனால் நோன்பு முறியும்னு யாரும் சொல்கிறதில்ல. அதே போன்றுதான் நம்முடைய உடலுக்கு குளுக்கோஸ் புத்துணர்ச்சியை கொடுத்தாலும் இன்ஜெக்ஷன் நமக்கான நோய் நிவாரணத்தை அது ஏற்படுத்தினாலும் அது நோன்பை முறிக்காது என்று இமாம்கள் தெளிவாகவே சொல்லி காட்டுகிறார்கள். ஆக நோன்பு வைத்த நிலையிலே இரத்த தானம் செய்வது, குளுக்கோஸ் போடுவது, நரம்பூசி போடுவதெல்லாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயம்தான். நோன்பிற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று இமாம்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்று நோன்பை முறிக்காத செயல்பாடுகள் என்று பார்த்தால் நிறைய விஷயங்களை இமாம்கள் சொல்கிறார்கள். ஒருவன் மறதியாக சாப்பிட்டு விட்டான், மறதியாக குடித்து விட்டான், தண்ணீர் அருந்து விட்டான், ஒருவன் மறதியாக மறந்த நிலையில் மனைவியோடு சேர்ந்து விட்டான், அல்லது அவனுக்கு சாதாரணமாக ஒரு சிந்தையின் காரணமாகவோ பார்வையின் காரணமாகவோ குளிப்பு கடமையாகி விடுகிறது, அல்லது எண்ணெய் தேய்த்து கொள்வது, சுருமா போடுவது, இரத்தம் குத்தி வாங்குவது, அதாவது ஹிஜாமா செய்வது, புறம் பேசி விடுவது, நோன்பை திறக்கக்கூடிய சிந்தனையை கொண்டு வந்து நோன்பை திறக்காமல் இருப்பது, இவனின் செயல்பாடல்லாமல் புகை ஏதேனும் தொண்டைக்குள் செல்வது, ஏதேனும் தூசிகள் தொண்டைக்குள் செல்வது, ஏதேனும் சிறிய ஈ, கொசு போன்ற ஏதேனும் ஒரு சிறிய பூச்சிகள் தொண்டைக்குள் வாய்க்குள் நுழைந்து விடுவது, இப்படியெல்லாம் இந்த எந்த செயல்பாடுகள் அவனுடைய சூழலில் நடந்தாலும், நோன்பு வைத்த நிலையிலே நடந்தாலும் நோன்பு முறியாது. ஆற்றிலே சென்று குளிக்கிறான், ஆற்றில் குளிக்கும்போது காதுக்குள்ளே தண்ணி போகிறது, அது அவன் செயல்பாடு அல்லாமல் செல்வது, தாராளமாக அவன் நோன்பை அப்படியே தொடரலாம் என்பதாக மார்க்கம் தெளிவாகவே பேசுகிறது. அதே நேரத்தில் காதை குடைவது, இதெல்லாம் மார்க்கம் தடையாக ஆக்கவில்லை. தாராளமாக நோன்பு வைத்த நிலையிலே இவைகளெல்லாம் நடந்தால் நோன்பிற்கு எந்த பாதிப்பையும் அது ஏற்படுத்தாது. ஒருவன் வாந்தி எடுக்கிறான், வாய் நிறைய இல்லாத அளவு, வாய் நிறைய வாந்தி எடுக்கக்கூடாது, வாய் நிறைய இல்லாத அளவிற்கு வாந்தி எடுக்கிறான், அவனுடைய நோன்பு முறியாது. அதே நேரத்திலே வாந்தி எடுக்கும் பொழுது சிறிது அவனை அறியாமலேயே உள்ளே
மீண்டும் சென்று விடுகிறது என்று சொன்னாலும் அவனுடைய நோன்பு முறியாது என்று மார்க்கம் தெளிவாகவே பேசுகிறதாக இவைகளெல்லாம் ஒருவனின் நோன்பை முறிக்காது. ஆக இந்த பதிவிலே நோன்பை முறிக்காத காரியங்கள் அது போன்ற ஒரு சில விஷயங்களை எல்லாம் கொண்டும் அல்லாஹு தஆலா மார்க்கங்களை சரியாக முறையாக புரிந்து எடுத்து நடக்கக்கூடிய நல்ல நசீபை எல்லா மக்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன்.